நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டிவிக்கு ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு தலைமறைவானவங்களையும் அண்ட் இப்போ அவங்களோட நிலைமையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போறது எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருந்த வடிவேலு அவர்கள். எதுக்கு எடுத்தாலும் திமுக வலிக்கணும் திமுக வலிக்கணும் திமுக வலிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, சொன்னவங்கல பூரா பயிலுவலையும் காணோம்டா. அட சண்டாளிங்களா, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். எவன் சொல்றானோ அவன் எல்லாம் ஆளே காணாம போயிடுறான். எங்க இருக்காங்கன்னு வேற தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விலாவரியா பேசினா அப்புறம் பெரிய சிக்கலாகி போகும். வேண்டாம், நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். நேத்து முந்தானத்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சராக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர், நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதின்னு சொன்னா நான் ஒபாமாடா. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் எல்லாம் கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். அதை புரிஞ்சுக்கோ. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். திமுக வலிக்கணும் எப்படிடா முடியும்? திமுக வலிக்கிறதுக்கு எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது. பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா என்ன? அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது யாருன்னா மேடை பேச்சாளர் பர்வீன் சுல்தான் அவர்கள். நீ 1000 சொல்லு, நீ திரைப்படத்துல நடி, நான் ரசிக்கிறேன், கை தட்டுறேன், ஏன் விசில் கூட அடிச்சுட்டு போயிடுறேன், அவ்வளவுதான் அங்க. அதுக்கப்புறம் எங்களை ஆட்சி செய்யணும்னா தலைவனா இருக்கிறதுக்கு தகுதிப்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? இந்த மாதிரி ஒரு வரலாறு தமிழ்நாட்டை தவிர எந்த ஒரு மாநிலத்துக்கும் கிடையாது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இதே மாதிரி அடுத்தடுத்த பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம உங்களோட லிஸ்டையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.